வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் எங்கே போயிட்டுருக்குறேன்னா, மலை மேலே போகிறேன். நம்ம எஸ்டேட்டை சுற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, மேலே மலைக்கு போகிறோம். இது நம்ம மலை தான். இந்த மலைக்கு பேர் வந்து முனியாண்டி மலைன்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு கோயிலும் இருக்குது. முன்னாடி ஒரு திருவிழாக்கு நாங்கள் போய் எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ நடந்தே போகலாம். வழியை பாருங்கள், இப்படி ரெண்டு பக்கமும் டீ லேண்ட் இருக்குது. இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. அப்படியே நடந்து போகலாம். நான் போகிறேன். மேலே புல்லெல்லாம் வெட்டி க்ளீனாக தான் இருக்குது. அட்டை அது மாதிரிலாம் இருந்தால் நான் போக மாட்டேன். இன்றைக்கி மழை இல்லை, மேலே நம்ம போகலாம். மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். போகிற வழியெல்லாம் டீ பிளான்ட்ஸும் பெப்பர் அதெல்லாம் இருக்கும். மேலே நம்ம தோட்டத்தில் தான் புல் வெட்டுற வேலை நடக்குது. இந்த டீ லேண்டில் பாருங்கள், நடுநாட்டில் புல் எப்படி முளைச்சிருக்குது. அதெல்லாம் நல்லதில்லை இந்த டீக்கு. அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வெட்டி தூரோடு எடுத்துடணும். எத்தனை பேர்? 1 2 3 4 5 எல்லாம் இவங்களாம் தான் மலை ஃபுல்லாக அங்கங்கே ஒரு மலையாக கிளியர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் இது தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக நடக்கும். இங்கே வெட்டிட்டு அங்கே போவாங்க, அந்த மலையில் புல் முளைச்சிரும். மழை வந்ததுன்னா திரும்பியும் வந்துடும். இதுதான் நடக்குது வேலைங்க. இப்போது ஒரு ரவுண்டு சுற்றி மேலே வந்துட்டேன். அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஊர் அப்படியே தெரியும். அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பக்கம் வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த பக்கம் சில கிராமம்லாம் இருக்குது. இப்போ நம்ம மேலேருந்து பார்க்குறதுலாம் நம்ம ஊர் கீழே தெரியுற அந்த வீடெல்லாம். அதுக்கு அடுத்தது வேறு ஊர். திக்காக போதில்லை. இது வந்து கரண்ட்டு கேபிள். இங்கே மலையில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் இதில் தான் கரண்ட்டு போகுது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அந்த கேபிள். இது பாருங்கள் அந்த டீயோட பூ. டீயோட பூ. இது ஒரு வாசனை வருது, நல்ல வாசனை. நம்ம தோட்டத்தில் புல் வெட்டுற வேலை நடக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த மலையில் வெட்டின புல்லெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குமே, எப்போ பார்த்தாலும் மல்லாலாம் போய் குளிப்பானே, அந்த ஆறு இங்கே தெரியுது பாருங்கள். மேலேருந்து வருது. அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், தண்ணி கீழே ஓடுது. பயங்கர சவுண்டு இந்த இடத்துல, தண்ணி ஓடுற சத்தம். சரியா? இப்போ நான் இந்த கீழே இந்த வழியாக வந்து இப்போ மேலே போகிறோம். இந்த ரோட்டுக்கு போகிறேன் மேலே. இப்போ இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு வந்துட்டேன். இங்கேயும் வேலை நடக்குது. பயங்கரமாக மூச்சாகும். ஏன்னா எல்லாமே ரோடெல்லாம் ஏற்றமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இது என்ன ஆலமரமாக, ஏதோ ஒரு மரத்தில் லஞ்ச் பேக்லாம் மாட்டியிருக்காங்க பாருங்கள். வேலை செய்கிறவங்க அவங்களோட லஞ்ச் பேக்கெல்லாம் இங்கே பாருங்கள். இது வந்து அரிசி பேகு. இந்த ஊரில் அரிசி பேக் இது. அதில் சாப்பாடெலாம் போட்டுட்டு வந்து இங்கே மாட்டியிருக்கு பாருங்கள். ஏன்னா கீழே வச்சா நாய் அது எதுன்னு வந்து பிச்சு போடுறோம். அதனால் இங்கே மாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. வந்து இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. தண்ணி பாட்டிலெலாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே ஒரு ஊற்றும் இருக்குது, அதில் கூட தண்ணி எடுத்துக்கலாம். மேலே போய் பார்ப்போம். அதை அங்கே பாருங்கள், தூரத்தில் இந்த டெம்பிள் தெரியுது. பக்கத்தில் வீடு, சர்ச் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா பங்களோ தெரியும். அந்த ஃபயர் பிளேஸ்லாம் தெரியும். இந்த புகை குண்டு கீழே பார்க்கணும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், ஒரு குழியை போகிற வழியில் எவ்வளோ பெரிய குழி. இந்த முள்ளம்பன்றி பண்ணுமா அந்த குழி, இந்த கரையானை சாப்பிட. எப்படி ஓட்ட போட்டு முயல் கூட போகலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த முள்ளம்பன்றி, முயல், மான் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ பார்க்க முடியாது. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகான வியூ தெரியும். செம்ம அழகாக இருக்கும்.
மேலேருந்து பார்க்குறோம் பாருங்கள், நம்ம கீழே வந்த வழி அது இவ்வளோ கிளியராக தெரியுது இங்கேருந்து. இப்போ நல்லாவே மேலே வந்துட்டேன். 2 பக்கமும் பாருங்கள் புல் காஞ்சி கிடக்குது. இது எதனாலனா மருந்து அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வழிக்காக தான் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைனா 2 சைடும் புல் மூடிட்டுருக்கோம் அப்படியே. ஒரு நாள் நான் மேலே போய் சுற்றி காட்டுறேன்னு சொன்னேன்ல, இது எல்லாமே நம்ம டீலாண்ட் தான். நான் வந்த வழியெல்லாம் நம்ம இடம் தான். இங்கே பாருங்கள், கீழே அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே வாங்க காட்டு. நம்ம இப்போ எவ்வளோ அடி மேலே உயரத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி தெரியுது. கீழே கீழே பாருங்கள் வயல்லாம் இருக்குது. நிறைய பேர் இந்த நெல் வயல்லாம் போட்டிருக்குறாங்க. தோட்டம் இருக்குது. தூரத்தில் நம்ம மாத்தளை டவுன் தெரியும். ஒரே பில்டிங்காக வெள்ளை வெள்ளையாக தெரியுது. அது மாத்தளை டவுன். அது எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. இங்கே பாரு கழுகு. இங்கே பாருங்கம்மா, கீழேருந்து பறந்து வருது. எப்படி அப்பா எப்படி இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே கீழே ஏதாவது செத்து கிடக்கும், அதை எடுக்கிறதுக்கு வந்துருக்குது. அங்கே பாருங்கள், நம்மளை தலையில் கொத்தி விட்டுரும். அந்த பள்ளத்தில் அப்படி பறக்குது, செம்ம அழகாக இருக்குது. எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா? ஆடி மாதம் காற்று. இந்த மலையிலலாம் வந்து நின்னா நம்மளே தள்ளிடும், அந்த அளவுக்கு காற்றடிக்கும். இந்த பக்கம் பாருங்கள், அந்த புல்லில் எப்படி சலசலன்னு சத்தம் கேட்குது, காற்று சத்தம். நம்ம பொறுமையாக தான் நடந்து வரணும், இல்லைனா மூச்சு அடைக்கும். பயங்கரமாக மூச்சு வாங்க, ஏற்றமாக இருக்கிறதுனால நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நின்று தான் மேலே ஏறி வரணும். இப்போ ரோடு நல்லா இருக்கிறதுனால நாங்கள் சுலபமாக ஏறி வந்துட்டோம். இப்போ வண்டி கூட மேலே வரலாம், அந்த அளவுக்கு ரோடு கிளியர் பண்ணி புல்லெல்லாம் வெட்டி க்ளீனாக வச்சுருக்குறாங்க. இப்போ திருவிழா வரப்போகுது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன ஒரு அமைதி, உலக அமைதி. இதுதான், வெறும் காற்று சத்தம் மட்டும்தான் கேட்குது. இப்போ நான் வந்துட்டுருக்குற இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம். சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த இடம். ஐயோ, இந்த பக்கம் பார்த்தாலே பயமாக இருக்குது. அம்மாடி, எப்படி இருக்குது பாரு. இந்த கல் வேற அடியில் பேத்த மாதிரி இருக்குது. ஜெமி உள்ள பயங்கரமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் வந்து நிற்கிறது. அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் ரோடு வந்து பிளாக் ஆகிருக்குது, புல் வெட்டில். போனால் போகலாம், ஆனால் காடு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கு. போதும், நாங்கள் வந்த வழியை பாருங்கள், கீழே எப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால ஈஸியாக இருந்தது, இல்லைனா வர முடியாது இந்த வழியிலலாம். அட்டை இருக்கும், மழை பெஞ்சா பயங்கரமாக அட்டை இருக்கும். தலை மேலே ஏறுற அளவுக்கு அட்டை வரும். எப்படி நொண்டி மாதிரி ஏறுறாங்க, மண்ணிலே வெட்டி வச்சிருக்குது படி. ரொம்ப கஷ்டமான இடம் இதெல்லாம். கை பிடிக்கிறதுக்கு ஒரு இது இல்லாமல் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. சறுக்குது வேறு, டேஞ்சர் இடம். கஷ்டப்பட்டு வந்துட்டேன்ப்பா மேலே. இப்போ உங்களுக்கு என்ன காட்டுறதுக்கு போகிறேன்னா, இங்கே முனியாண்டி கோயிலுன்னு ஒன்று இருக்குது. அடுத்த மாதம் திருவிழா செய்ய போகிறாங்க. இதெல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்பா
அம்மா மூச்சு வாங்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஊற்று இருக்குது. அந்த கல்லுக்கு அடியிலேருந்து வர்றது. இது நல்ல சுத்தமான தண்ணி. இது ஏன்னா அந்த வர இடம் அப்படி இருக்குது. சுத்தமான தண்ணி, ஊற்று தண்ணி இது. இந்த இடம் வந்து அப்படி தண்ணி ஓடி ஓடி அப்படி இருக்குது. அம்மா, பனிய வண்டி போறலாம் எறும்பு போற மாதிரி இருக்குமா? தெரியுதா? இங்கே வா, இந்த கீரையை காட்டலாம். இங்கே வா, இங்கே பாருங்க, இதுதான் கருப்பட்டி கீரை. இந்த நம்ம சந்தையில் ஒரு நாள் வாங்கினோம். ஒரு பர்பிள் பூ வரும் இதில். இந்த கீரை வந்து சுகருக்கு நல்லது. கீரை இனிப்பாக இருக்கும். அதனால தான் இந்த கீரை பேர் கருப்பட்டி கீரை. இனிக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் மலையில் தான் வளரும். இன்னும் கூட கொஞ்சம் உயரத்துக்கு போகிறேன். இங்கே தான் முனியாண்டி கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து முனியாண்டி கோயிலுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இங்கே ஏன் வச்சாங்கன்னா, இங்கே ஒரு கல்லுலேருந்து ஊற்று வரும், தண்ணி வரும். அதனால இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த கோயில். கடைசியில் மலை உச்சியில் இங்கே ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லுலேருந்து ஊற்று தண்ணி வரும். அதனால இந்த இடத்துல வந்து முனியாண்டி கோயில்னு சொல்லி வச்சிட்டாங்க. இதுதான் அந்த ஊற்று தண்ணி. கல்லுக்கு அடியிலேருந்து வர சுத்தமான தண்ணி. அதுக்கு ஒரு பைப் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த தண்ணியை குடிக்கலாம். ஒரு கலப்படம் இல்லாத அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி க்ளீனான தண்ணி. அவ்வளோதான். இப்போ மலையை பார்த்தாச்சு. இப்போ நான் கீழே இறங்க போகிறேன். இறங்கும் போது போகிற வழியில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். அப்படியே ஏதோ ஒரு காய் காய்க்குது இந்த மரத்தில். குழி வெட்டுறவங்க அதுலேருந்து ஜெமி நடக்க முடியாமல் போயிட்டுருக்குது. நாங்கள் இப்போ இறங்கிட்டுருக்குறோம் மேலே போயிட்டு. இன்றைக்கின்னு பார்த்து செம்ம வெயில் அடிக்குது. இவ்வளோ நாள் கூலாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்து இப்படி வெயில் பாருங்கள். ஜெமி போயிட்டுருக்குற இடத்துல இருந்து அப்படியே கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இடம். செம்ம டயர்டாயிடுச்சு. வெயிலால் தான், இல்லைன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். பார்த்து இறங்கி சரிக்கிற போது. இங்கே பாருங்கள், குட்டி பிரிட்ஜா, 2 பக்கம் தண்ணி. இது ஆற்று தண்ணி. இது போய் மழை டைமில் பயமாக போகும் தண்ணி. இங்கெல்லாம் குளிப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள், தூரத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கெல்லாம் நம்ம வர முடியாது. பெரிய ஆறு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காட்டாறு மாதிரி அப்படியே ஃபுல்லாக வரும் தண்ணி. இது எப்படி குழி பார்த்தீங்களா? அழகா அப்பா, இது ரொம்ப அழகா இருக்குது. இதுக்குள்ள அப்படியே படுத்துக்கலாம். செம்ம ஜாலியாக சில்லுன்னு இருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா தண்ணி அவ்வளோ சில்லாக இருக்கும். ஜெமி தண்ணியில் விளையாட பேண்ட்டை மடிச்சுக்கோ. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இப்போ ஒரு காட்டாறு வந்தா என்ன ஆகும்? அவ்வளோதான், நம்ம அடிச்சுட்டு ஓடுவோம். இந்த வெயில்ல வராது.
நல்லா குளிக்கலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இந்த குளம் மாதிரி தண்ணி அதில் வந்து ஊற்றுது, அங்கேருந்து ஊற்றுது. அதில் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு சின்ன குழி, அது குழந்தைங்க குளிக்கலாம் போல், அந்த மாதிரி. இப்படி போகுது பாருங்கள் தண்ணி. இவ்வளோ பிரிட்ஜ் இருக்குது, அந்த வழியாக போவாங்க எல்லோரும். அப்படி இடம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம இடத்துல நடுவில் தான் இருக்குது. இந்த ஆறெல்லாம் நம்ம இருக்கிற மலைக்கு நடுவில் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. ஜெமியும் எல்லாம் வந்து ஒரு நாள் குளிக்க வைக்கலாம் இந்த இடத்துல. செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருக்குது. துணியெல்லாம் துவைச்சிப்பாங்க இந்த இடத்துல வந்து. இதோ இந்த கல் இருக்குல்ல, இதில் தான் துணியை போட்டு இந்த கல்லில் போட்டு துவைப்பாங்க. நல்லா இருக்குது. இப்போ ஜெம்மிக்கு வந்து ஆசையாக இருக்குது தண்ணியில் இறங்கணுன்னு. ஆனால் நம்ம வீட்டுக்கு போனோம், இன்னொரு நாள் வரலாம், சரியா? வா. ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம அழகாக இருக்குது. இந்த கல்லெல்லாம் வந்து இந்த பெரிய தண்ணி வரும்போது அடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படியே நிற்கிது பாரு ஒரு இடத்துல வந்து. தண்ணி எப்படி போகுது பாருங்க. இந்த ஒத்தடி பாதை தான் ஆற்றுக்கு போகிற வழி. இங்கே வீடெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, மெயில் ரோடு. அழகாக கல்லெல்லாம் பதிச்சு வச்சுருக்குறாங்க. ஏய், புளி இருக்குது பார்த்தியா இந்த மரத்தில்? இது பார்க்கலாம். இது என்ன தெரியுமா? கோரக்கா புளி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதில். அவ்வளோதான் மக்களே, எங்களோட மலை பயணம் முடிந்து விட்டது. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.